அமெரிக்காவில் இரண்டாவது பயிற்று மொழியாக தமிழை கொண்டு வர பாடுபடும் அமெரிக்க தமிழ் கல்விக் கழகம் தமிழகத்தில் தமிழ் மொழி பாடத்தில் முதலிடம் பெறும் மாணவர்களுக்கு பரிசுகளை அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழர்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் அடுத்த தலைமுறையினர் தமிழ் மொழியை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்றனர். அமெரிக்க தமிழ் கல்விக் கழகத்தை தோற்றுவித்து சனி ஞாயிறு விடுமுறை நாட்களில் குழந்தைகளுக்கு தமிழை கற்பித்து வருகின்றனர். இவ்வமைப்பினர் தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் +2வில் தமிழ் மொழி பாடத்தில் முதல் 3 இடங்களை பிடிப்பவர்களுக்கு பரிசுத் தொகை அறிவித்துள்ளனர். தமிழகத்தில் இங்கு பள்ளி இறுதித் தேர்விலும் பள்ளி மேற்படிப்பிலும் +2 தமிழ் பாடத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணாக்கர்களுக்கு பரிசுகள் வழங்குவதும் ஆகும். இதுபோன்று பரிசுகள் வழங்குவது இந்த ஆண்டு துவங்கி தொடரும். தனித்தமிழில் முடிந்தளவு தனித்தமிழில் தான் நாங்கள் வச்சு பாடங்களை பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வட்டார வழக்கு அதெல்லாம் இல்லாமல் ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இருந்த மாதிரி எப்படி தமிழை இப்போ ஒரு மொழியை கற்றுக்கிறப்ப எல்லாருமே அப்படி தான் கற்றுப்போம். நீங்கள் போய் அடுத்த ஒரு ஜெர்மன் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிறீங்கன்னாக்கா அதை கலோக்கியெல்லாம் கற்றுக்க மாட்டீங்க, அது வட்டார வழக்காக கற்றுக்க மாட்டீங்க. அடிப்படையாக அந்த மொழியோட தனித்தன்மையோடு தான் கற்றுப்பீங்க. அதே போல தான் இப்போ அங்கே இருக்க தமிழர்களுக்கும் நாங்கள் அந்த மொழியை சொல்லிக் கொடுக்குறோம். இக்கல்வி நிறுவனத்திற்கு தமிழகத்திலிருந்து தமிழறிஞர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு வந்துள்ளனர். அமெரிக்க தமிழர்கள் தங்களது பிள்ளைகளுக்கு தமிழை கற்றுத் தருவதில் கடும் முயற்சி எடுத்து வருவதாக பாராட்டினர். வார விடுமுறை நாட்களிலே எந்தவித கட்டணமும் இல்லாமல் அந்த பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு தமிழை பயிற்றுவிக்க வேண்டும் என்ற முனைப்போடு அந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அந்த தமிழ் படிப்பதற்கு பிள்ளைகள் வர மிகவும் தயங்கினார்கள், அழுதார்கள். டாடி டாடி ப்ளீஸ், நோ 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 தமிழ் டாடி, ப்ளீஸ் டோன்ட் இம்போஸ் தமிழ் டாடி என்று ஆங்கிலத்தில் சொல்லிக் கொண்டு வந்து என் காதார கேட்டேன். ஆனாலும் அந்த பெற்றோர்கள் விடாப்பிடியாக அந்த குழந்தைகளை அழைத்து வந்தார்கள். பனிக்குழவையை வாங்கி வைத்துக் கொண்டு அந்த பனிக்குழவை ஐஸ்கிரீம் அதை வாங்கி வைத்துக் கொண்டு வருகின்ற பிள்ளைகளுக்கு முதல்ல அந்த பனிக்குழவை கொடுத்து விட்டு பிறகு தமிழை சொல்லிக் கொடுப்பதெல்லாம் அப்பொழுது நான் பார்த்தேன். கோயில்களே தமிழ் வளர்க்கின்ற, தமிழ் சமூகத்தை ஒன்றிணைக்கின்ற ஒரு இடங்களாக நான் அப்போது கண்டு வந்தேன். ஆனால் இந்த முறை நான் சென்ற பொழுது நான் அமெரிக்காவிற்கு வந்திருக்கிறேனா தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறேனா என்ற ஒரு வியப்பை இந்த தமிழர்கள் அங்கே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். சனி ஞாயிறுகளில் மட்டுமே தங்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் தமிழ் பள்ளிகளை வைத்து நடத்துகிற அந்த அழகை கண்டு உறுதியாக அமெரிக்க தமிழர்களால் அது பாதுகாக்கப்படும் என்கின்ற தாய் தமிழ்நாட்டு தமிழர்களுடைய அந்த உணர்வு எனக்கு வியப்பையும் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் தந்தது. அமெரிக்காவில் ஆங்கிலம் பிரதான பயிற்று மொழியாக இருக்கும் நிலையில் 2வது மொழியாக பிரெஞ்சு, ஜெர்மன் உள்ளிட்ட மொழிகளை தேர்ந்தெடுக்கின்றனர். 2வது மொழியாக தமிழை தேர்ந்தெடுத்தால் கல்வி உதவித்தொகை கிடையாது. 2வது மொழியாக தமிழ் மொழியை எடுத்து படித்து கல்வி உதவித்தொகையும் பெற்றுத் தருவதற்கான முயற்சிகளில் அமெரிக்க தமிழ் கல்விக் கழகம் ஈடுபட்டுள்ளது.